ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்தோடனே ஒரு டெட் பாடியை தான் காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம மூவில இருக்கிற ஹீரோ. அவர் இறந்துடுறாரு. அங்க அவரோட தம்பியும் அவரோட ஃபியான்சி 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு ஸ்மெல்ல அந்த ஃபியான்சி போட்டு விட்டுறா. போட்டு விட்டுட்டு என்னடா இது ஒரு பேட் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு கன்னத்துல ஒரு பிளாக் மார்க் இருக்குது. அப்பதான் இன்னைக்கு உனக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, போய் இவருக்கு ட்ரெஸ்ஸை மாத்து அப்படிங்கிற மாதிரி டெட் பாடிக்கு ட்ரெஸ் மாத்த சொல்றாங்க. ஏன்னா டெட் பாடிக்கு ட்ரெஸ் மாத்தறலாம் அன்லக்கியான திங்ஸ் இல்லை, இவளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அந்த டெட் பாடி கிட்ட தான் போறாங்க. இவர் எங்க இருந்தாலுமே ரெஸ்ட் இன் பீஸ்ல இருக்கணும், நெக்ஸ்ட் லைஃப்ல இவருக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல் ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா டெட் பாடியா இருக்கிற அவரு அப்படியே முழிச்சிடுறாரு. முழிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கூட அவருக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறாங்க. என்னடா இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு, ஐயோ நான் என்ன பைத்தியமா, அவன் டெட்மேன் தானே, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து 2 பேர் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்களோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவே அப்பா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா இங்க பாரு பர்த் மார்க்க பாரும்பாங்க. ஹீரோயின் கண்ணுக்கிட்ட ஒரு மச்சம் இருக்கும். அந்த பர்த் மார்க்கை தான் காமிச்சிட்டு இவங்க 2 பேருமே ஹீரோயின் கிட்ட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு ஹீரோயின்மே ஏத்துட்டு நீங்க தான் அப்பா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம், என்கேஜ்மெண்ட் கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க. ஏன்னா இவ தங்கச்சி ஒருத்தர் லவ் பண்றா, அதனால அண்ணனுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. அந்த டெட் பாடியா இருக்கிறவர் தான் அண்ணன். அதனால இந்த ஹீரோயினுமே சரி தங்கச்சிக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே நடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின்மே இத்தனை நாளைக்கு அப்புறம் குடும்பம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இதான் ஹீரோயினோட தங்கச்சி, பரவாயில்லையே நம்ம அப்பா அம்மா நல்ல பிளான் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் அவர் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வருவாங்க. இதுதான் கிராண்ட்மா வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிரிட்டியா இருக்கிறேன்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பர்த் மார்க் இருக்குங்காட்டி அவங்க ரொம்ப அக்லியா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்ல, அழகா இருக்கேன்னு கிராண்ட்மா சொன்னதுக்கு அப்புறமா அவங்க முட்டி போட்டுட்டு நான் கண்டிப்பா மருமகளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே அவ தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அவங்க மாமியார், அவங்க எல்லாருமே ஹீரோயின் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ என்ன இப்போ புகழா இருந்தவா, ஆர்ஃபனேஜ்ல வரந்தவன், கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பயாலஜிக்கல் சிஸ்டர்ஸ், நம்ம 2 பேருமே இந்த குடும்பத்தோட மருமக தான்பாங்க. அதெல்லாம் இல்லை, நான் தான் எஜமானியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமே அந்த அம்மா இந்த அம்மா கெட்டவதா ஹீரோயினை தப்பா பேசுவாங்க. கரெக்டா ஹீரோ அங்க இருந்து வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஐயோ பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அப்பதான் கிராண்ட்மா நீ வந்துட்டியா அப்படிங்க சொல்லுவாங்க. ஆமா கிராண்ட்மா, எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளமா இருந்துச்சு, கடைசியில் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ நான் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் செட்டில் பண்றேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையில அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்ல சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் நீதான் என் ஒய்ஃபாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே தான், ஆனாலுமே என்னதான் உங்களுக்கு பிடிக்காதுல்லன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதோ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப அக்லியா இருக்கிறா, நான் உனக்கு உலகத்துல இருக்கிற நல்ல பொண்ணா பாக்குறேன்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, எனக்கு என் ஒய்ஃபை ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு இவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுப்பாரு கையில போட்டிருக்கிறத. ஆனாலுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது எவ்வளவு வேல்யூ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னா இவங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டி இவங்க மருமகளுக்கு தான் கொடுப்பாங்க. இதை போய் அவர் தம்பி கேட்டதுக்காக தம்பியை அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இனிமேல் யாருமே எதுவும் பண்ணீங்கன்னா அடிக்கிறதோட சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு பிரேஸ்லெட் கொடுத்துருவாரு. கண்ணுக்கிட்டே இருக்கிறங்காட்டி உனக்கு ரொம்பவே நல்லா அழகா இருக்குது, உனக்கு நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு சீக்கிரமா ஒரு பேரனை பெற்று தரீங்களே அவங்களுக்கு தான் இந்த சொத்தை தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் கரெக்டா வாமிட் வேற இருப்பாங்க. கரெக்டா கையை பிடிச்சி பார்த்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் ஆளாளுக்கு எப்படி பிரெக்னெண்டா இருக்கிறா, இப்பதான் மீட் பண்ணப்பவே பிரெக்னெண்டா, நீ இந்த குடும்பத்துக்கு அசிங்கம், யாரோ ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஹீரோயின் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது. அவ தங்கச்சி இதெல்லாம் போதும், நீ நிறுத்து, நீ ரொம்ப டர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோ தான் பரவாயில்ல, உனக்கு யாரும் ஹேட் பண்ண மாட்டாங்க, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்பாங்க. அதுக்குமே பாட்டு திட்டுவாங்க. யாரோ ஒரு குழந்தையெல்லாம் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. அதெல்லாம் இல்லை, இந்த குழந்தை பிறக்கட்டும், இதையுமே ஷெயின் ஃபேமிலியோட வாரிசாவே பாக்குறேன்பாங்க. ஆனாலுமே பாட்டி இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன், உன் தம்பியோட குழந்தைக்கு தான் எல்லா சொத்தையுமே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்க சீக்கிரமா சேர்ந்து குழந்தை பத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னால உங்களுக்கு பிரச்சனை தானேம்பாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் என்னன்னு செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பதான்
அந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வயித்துல வந்து டிராகன் மார்க் இருக்கும். அதை வந்து இந்த கெட்டவ பாத்துருவா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து யாருக்கோ கால் பண்ணி 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெனரல்ல நடந்த வீடியோ கொடுப்பாங்க. கடைசியில ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவுல தான் வந்து ரொமான்ஸ் நடந்ததை வந்து இவ கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பையன்கிட்டையும் மருமகிட்டையும் வந்து சொல்லிடுவா. 8 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து ரொமான்ஸ் நடந்து அவ குழந்தையதான் வயிற்றுல சுமக்கிறா. ஆனா இது தெரிஞ்சுச்சுன்னா அந்த பாட்டி வேற இவருக்கு சொத்தை எழுதி கொடுத்துரும். இந்த மட்டும் பாட்டிக்கு தெரியாம நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 3 பேர் வந்து தெரியாம நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிக்கிட்டயே போயிட்டு தான் வந்து இங்க பாருங்க வீடியோ பாருங்க. இவ பாரு 8 மாசத்துக்கு முன்னாடி யார் கூடயே சேர்ந்துதான் வந்து இந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிறா. இவ சரியான மோசமானவ. அந்த குழந்தை இருந்துச்சுன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பேயோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு பாட்டியுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. குழந்தைய நம்ம அபார்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப சொத்து எல்லாமே வந்து போயிடும். அவரை நம்ம வெளியே துரத்திடலாம்பாங்க. எல்லாருமே வந்து ஹீரோயினை வந்து அந்த பாட்டி அடிச்சிருவாங்க. என்ன நீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு நீ போது நிறுத்து, நீ இவ்வளோ டர்ட்டியானவ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து கிடைச்சிருச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நான் என் குழந்தைய வந்து அபார்ட் பண்ண மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்பாங்க. அந்த பாட்டி வந்து இவ்வளோ வெளியே துரத்தலாம்பாங்க. ஆனாலுமே நீ உங்களை மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டர்லாம் நாங்க இல்லை, இவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய வந்து அபார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு கோஸ்ட் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீங்க பேசுறீங்க, என் குழந்தைய கோஸ்ட் குழந்தைன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, இந்த பெல்லியில இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ண அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோக்கு காமிப்பாங்க. ஹீரோக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிடைச்சிரும். ஏன்னா ஹீரோயின் கூட தான் வந்து அன்னைக்கு நைட்டு கனவு மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஹீரோயின் கூட தான் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா அப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னோட தான்பாங்க. கரெக்டா ஹீரோயின்மே இங்க போட்டு வந்து அவ தங்கச்சிக்காரி வந்து அடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த பிரேஸ்லெட் வச்சுட்டு நீ ரொம்ப ஓவரா பண்ற, பிரேஸ்லெட்டை கொடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின்மே வந்து முடியாம கீழே விழுந்து கெஞ்சி பார்ப்பாங்க. இருந்தாலுமே அவ காய போட்டு ரொம்ப மிதிச்சுட்டு அதெல்லாம் இல்ல, நீ ரொம்ப அக்லியா இருக்கிறவ, நீயே கண்ட்ரி சைட்ல இருந்து வந்தவ அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன், ஒழுங்கா எனக்கு அது ப்ரீசியஸான கிஃப்ட், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட் இதுதான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்படியா, அப்படின்னா முட்டி போட்டு 3 டைம் எங்ககிட்ட மன்னிப்பு கேளு, நான் திருப்பி கொடுத்துட்றேன்பாங்க. ஹீரோயினுமே முடியாம தான் வந்து முட்டி பட்டு இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து 3 டைம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டுதான் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சுட்டு நான் மன்னிப்பு கேட்டேன்ல, ஒழுங்கா என்னோட குடும்பாங்க. இந்த பிரேஸ்லெட்டுக்காக நீ இப்படி எல்லாம் நடந்துக்குவேன் நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. தங்கச்சிக்காரி சொல்லுவா, இந்த பிரேஸ்லெட்டுக்காக நீ இவ்வளவு தூரம் போவேன்னு நினைக்கவே இல்லை, அப்பனா இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானேம்பாங்க. அங்க ஒருத்தர் கால் பண்ணி தான் ஹீரோயினுக்கு பிரச்சனை, வீட்டுல எல்லாரும் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால சீக்கிரம் கார் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கிளம்பி வருவாரு. ஹீரோயினை ஓட்டிங் வந்து எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா என்னோட குடு குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரேஸ்லெட் என் கையில எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய வயிறோ வச்சுட்டு இவ எப்படி இறங்குவாம்பாங்க. ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி டைம்ல எப்படி நம்ம இறங்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இருந்தாலுமே அங்க இருக்கிறவங்க என்னன்னா ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்ல போறதுக்காக அந்த பிரேஸ்லெட்டே வந்து உடனே சீக்கிரமா அது கெட்டு போயிடும், பிஞ்சு போயிடும் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஹீரோயினுமே ஒரு எமோஷன்ல போய் வந்து குதிச்சிருவாங்க. கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்திடுவாரு. அப்படியே ஹீரோயினை மேல கூட்டிட்டு வருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு இப்படி எல்லாம் பண்ணனீங்கம்பாங்க. இல்ல, அந்த பிரேஸ்லெட்டே வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்துச்சு, வேணான்னு சொன்னா இவங்க தான் இது பண்ணலேம்பாங்க. கொஞ்சம் கூட உங்களை காப்பாத்தணும்னு உங்களுக்கு யாருக்கும் அறிவில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க எல்லாரையுமே பிடிச்சி வந்து திட்டுவாரு. இந்த பிரேஸ்லெட்டுக்காக இப்படி எல்லாம் பண்றியா, உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது, அதனால எனக்கு இது ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் இப்படி பண்றேன், ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, உன் லைஃப் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், சரியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினை பார்த்து வந்து ஹீரோ வந்து சொல்லுவாரு. இருந்தாலுமே வந்து இவ குழந்தை வந்து கோஸ்ட் குழந்தை அப்படிங்கிற சொல்லுவாங்க. பேசாம இருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இந்த குழந்தை வந்து என் குழந்தை, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபெனரல் அன்னைக்கு வந்து அன்னைக்கு நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி தப்பு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ நடிப்பாங்க. இவ பொய்யானவர், இவருக்கு எவ்வளவு பேருக்கு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பு தப்பா தான் பேசுவாங்க. ஆனாலும் இவர் சொல்லுவாரு, நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் காமிச்சா நம்புவீங்களேன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டுமே வந்து அவங்க சித்தி வந்து இதெல்லாம் இல்லை, பொய்யே, இந்த பொம்பளை வந்து ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனாலுமே கிராண்ட்மா வந்து அப்பதான் அவங்க வயிற்றுல இருக்க டிராகன் மார்க் பாம்பாங்க. இது நம்ம குடும்பத்தோட டிராகன் மார்க் தான், அப்படின்னா இது இந்த குழந்தைய வந்து நம்மளோட குடும்ப வாரிசு தான், நான் தெரியாம வந்து இப்படிலாம் நடத்திட்டேன், நீதான் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு வந்து எஜமானி அப்படிங்கிற சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க 3 பேருக்கு பிடிக்காது. இருந்தாலுமே வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இனிமேல் யாராவது இவளுக்கு பிரச்சனை பண்ணனீங்கன்னா உங்களை கம்பெனி விட்டு துரத்திட்டுருவா, வீட்டை விட்டு துரத்திட்டுருவா, மருமகளா வீட்டுல எப்படி இருக்கணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தம்பி ஒய்ஃபை பிடிச்சி வந்து ஹீரோ வந்து திட்டிடுவாரு. திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இல்ல மன்னிச்சுங்க கிராண்ட்மா, நீங்க சொல்லுங்க மங்காச்சி விடுங்க, சின்ன சிரிச்சுக்க, ஏதோ தப்பு தெரியாம பண்ணிடுச்சுக்க, விட்டுருப்பாங்க. கிராண்ட்மாக்காக தான் இப்ப மன்னிக்கிற, மடியெல்லாம் சும்மா விட மாட்டேன், அப்புறம் வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்க பாருமா, உனக்கு 10 வில்லா இந்த சிட்டில இருக்கிற லக்ஸுரி வில்லா வந்து உன் பேர்ல வந்து மாத்துறேன், அது மட்டும் இல்லாம 20% ஷேர் உனக்கு தரேன், கோல்டு தரேன்,
கார் உனக்கு தரேன், இதெல்லாம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா சொல்லுவாங்க. இல்ல இல்ல வேணாம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்பாங்க. என்னம்மா இப்படி பேசுற, உன் குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் நான் என்னெல்லாம் உனக்கு தரேன் பாரும்பாங்க. ஆனா இவங்க 3 பேத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எப்படியாவது அவங்க சொத்தெல்லாம் கொடுக்காம பண்ணணும் தான் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சிருப்பாங்க. என்னாச்சு, ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பாங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, எனக்கு வேணாம்பாங்க. இருந்தாலுமே ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. இங்க பாரு, என் மனசுல இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. நான் எங்ககிட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களே, என் மூஞ்சில வந்து இப்படி ஒரு பேர்த் மார்க் இருக்குது, இல்ல நீங்க படிச்சது இல்லையா, இப்படிலாம் இருந்தா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டுமாங்க. இங்க பாரு, இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காரு, என் கண்ணுக்கு வந்து நீ ரொம்ப அழகாதான் இருக்க, உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோவுமே வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோக்கு ஒரு கால் வரும். என்னன்னா வந்து ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கம்பெனி ஏதோ பிரச்சனை, நான் போய் பார்த்துட்டு வரேன், உனக்கு எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுவாங்க. சரி என்ன நான் பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால வந்து 7 நாளைக்கு வந்து கண்டினியூவா ஊசி போடணும்பாங்க. இதை வந்து அவ தங்கச்சிக்காரி வெளியிருந்து ஒட்டு கேட்டுருவா. ஒட்டு கேட்டுட்டு தான் இவ மாமியார்ட்ட போய் இது வந்து ஊசி போடணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஊசி மட்டும் நம்ம போடாம விட்டோம்னா அந்த குழந்தை செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்து ஒரு மெடிசனை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா வைரஸ் அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அவ செத்துருவா, அப்ப குழந்தையும் போயிடும், எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்க 2 பேரும் சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த இன்ஜெக்ஷன் இங்கே இருக்கட்டும், நானே வந்து டெய்லி போட்டு விடுறேன் அப்படிம்பாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. அவ தங்கச்சிக்கார தான் வந்து ரூம்குள்ள வருவா. ரூம்குள்ள வந்து தான் வந்து அந்த ஒரு வைரஸ் மெடிசனை தான் வந்து கையில வச்சுட்டு நிப்பா. அவ தங்கச்சி தான் ரூம்குள்ள வந்திருப்பா, கையில அந்த வைரஸ் மெடிசன் எடுத்துட்டு வந்திருப்பா. இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட், இதை நீ வச்சு நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து அந்த மருந்தை வந்து மாட்டி வச்சிருப்பா. கடைசியில் அவ ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ கையில அடிபட்டுட்டு வந்திருப்பா. அப்ப அவங்க அம்மா வந்து டாக்டர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. என்னடா இது அன்லக்கியா வந்து நீ அடிபட்டுட்டே இருந்தாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிட் வந்து வீட்டுல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வருவாரு. ஆனா இந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் வந்து இவருக்கு ஒரு செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதை எடுத்தே வந்து இவருக்கு தான் வந்து போட்டு விட்டுருவாரு. போட்டு விட்டதுக்கு அப்புறமா வந்து இவர் என்ன ஃபீல் பண்ணா, நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, என்ஜாய் பண்றேன், இது அதுமாங்க. அப்பனா ரொம்ப நல்லது, இனிமேல் நான் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு வந்து குழந்தை பிறந்துரும், பையன் தான் வந்து பிறந்துரும். ஆமா பையன் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. 1 மாசம் மட்டும் ஆகட்டும், நான் எவ்வளவு பெரிய விருந்து கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ரொம்ப விருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கடைசியில இந்த பார்ட்டியுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. எல்லாருமே அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து குழந்தை கூட்டிட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வராரு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. இங்கே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்பாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு தான் வந்து ஹீரோமே அங்க வந்து போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க தான் வருவாங்க. நீ ரொம்ப லக்கி பாரு, இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆனாலுமே எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து பாட்டியுமே வருவாங்க. இங்க பாரு, இது எல்லாமே வந்து உனக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், ஐஸ்லாண்ட்ல வந்து மான்சூனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த கெட்டவ வந்துருவா. இல்ல இவளுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. ஆனாலும் இவளை வந்து வெளியே தான் அனுப்பணும்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து தள்ளி போயிடுவாங்க. அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ என் பிரதர் செத்தன்னைக்கே வந்து அவர் கூட வந்து தப்பு பண்ணாலுதான், அது மட்டும் இல்லாம நீ எத்தனை பேத்து கூட சேர்ந்து இது பண்ணையோ, நீ ஒரு சேமான உமன், இந்த பாரு இதுக்கு சர்டிபிகேட்டே இருக்குதுமாங்க. இவ வந்து ஃபேக் ரிப்போர்ட் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பா. அதனால இந்த பாட்டியுமே வந்து என் குடும்பத்துக்கு வந்து நீ சாபக்கேடு இப்படி எல்லாம் இது பண்றியா, ஒழுங்கா சொத்தெல்லாம் கொடுத்துரு, நீ என் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட லைக்கே இல்லை, இது அதுன்னு இருப்பாங்க. அதே சேம் டைம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காகவும் குழந்தைக்காகவும் தான் வந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவுமே வந்து 3 பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனாலுமே இங்க வந்து ஹீரோயின் வேற கிராண்ட்மா நம்புங்கன்னு இருப்பாங்க. ஆனாலுமே அவ தங்கச்சி அவங்க மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு எய்ட்ஸ்லாம் இல்லைம்பாங்க. இருந்தாலுமே அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இவ தப்பானவதா, இவ ஹானஸ்டே இல்லை, இவ கேரக்டர் சரியில்லைங்கிற மாதிரி தான் ஆளாளுக்கு வந்து பேசுவாங்க. இவளுமே வந்து கையை பிடிச்சிட்டு அந்த கிராண்ட்மா கிட்ட கெஞ்சிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ வந்து இங்க கேக் செய்யறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் கையால கேக் செஞ்சு எடுத்துட்டு போனா அவங்க ஒய்ஃபு குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா அவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்கன்னு இருப்பாங்க. கடைசியில் அவங்க மாமியார் போய் ஹீரோயின் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி அடிக்கிற வெள்ளை வச்சுக்காங்க, நான் இன்னசென்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ இன்னசென்ட்லாம் ஒன்றும் இல்லை, எஸ்கேப் பண்றதுக்காக தானே நீ வழி
தேடிட்டு இருக்கிற, அதெல்லாம் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ இருந்தாவே வந்து எல்லாத்துக்குமே டிசீஸ் பரவிடுவா, இந்த குழந்தையுமே வந்து எங்க அண்ணனோட குழந்தையெல்லாம் இல்லைன்ட்டு அவன் தம்பி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. கடைசியில பாட்டில் எடுத்து அவ தங்கச்சிக்காரியே வந்து ஹீரோயின் மண்டை வந்து உதச்சிடுவா. உடச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையுமே வந்து தூக்கி வெளியே போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த பாட்டி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணதே நாங்க செஞ்ச பாவம் இது அதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க வந்திருக்கிறவங்களுமே ஆளாளுக்கு வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எவ்வளவோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து ஹீரோ வந்து கேக் செய்யறதுலதான் வந்து ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினை புடிச்சு வந்து கீழே எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துருவாங்க. உங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, உங்க பொண்ணு வந்து இங்க பாருங்க இப்படியாப்பட்டவளா இருக்கா, உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மாவை எதுவும் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா வந்து இவருமே வந்து கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறாரு, நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட வந்து ஹீரோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க வந்து ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க, இவனால எங்க குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கம்பாங்க, இப்படியாப்பட்ட பொண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, ஒன்னால எங்களுக்கு எப்பவுமே அசிங்கம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஹீரோயினை தான் வந்து தப்பா பேசுவாங்க. இங்க பாரு உன் தங்கச்சி பாரு எவ்வளவு நல்ல பிஹேவியரா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோயினை அடிச்சிருவாங்க. அவங்க அம்மாவுமே வந்து ஹீரோயினை வந்து நம்ப மாட்டாங்க. இருந்தாலுமே அவ தங்கச்சிக்காரி வேற ஒரு பக்கம் வேற நடிச்சிட்டு இருப்பா. உன் ஃபேஸ்ல வந்து பர்த் மார்க் இருக்கிறதே வந்து ரொம்ப அசிங்கமா தான் இருக்க, நீ இப்படி இருந்தாவே வந்து எல்லாருக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கு வந்து கால் வரும். என்னன்னா வந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் வந்து டெஸ்ட் பண்ணதுல வந்து அவன் தம்பிக்கு எய்ட்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து என்ன நீங்க நம்புங்க, வேணா டாக்டரை கூப்பிட்டு வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, உன்னை பார்த்தாவே வந்து எல்லா குடும்பத்துக்குமே நல்லதே இல்ல, நீ செத்தவங்க கூடயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ண, உனக்கு தங்கச்சிக்காக தான் வந்து உன்னை வந்து இப்படி பண்ணலான் இருந்தோம், ஆனா நீ கடைசியில வந்து எங்களையவே வந்து நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டானு ஹீரோயின் அப்படியே வந்து கீழேயே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க காரணத்துக்காக தான் பண்ணிருக்கீங்கன்னா அவன் சொந்த பொண்ணு என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளவு இப்படியாப்பட்ட அசிங்கமானவளை எல்லாம் வந்து எப்படி இது பண்ணுவா, இப்ப இன்னமுமே வந்து சிம்பத்தி தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க மாமியாருமே போய் அடிச்சிருவாங்க. அப்பதான் அவ தங்கச்சிக்காரி போய் வேற ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹீரோயின் தலையிலேயே வந்து விழுந்துருவா. இங்க பாரு சும்மா வந்து நடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ போய் அவர் தம்பிக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குங்கிற ரிப்போர்ட்டை தான் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த டைம் தான் வந்து கால் வரும். கால் வந்து உங்க ஒய்ஃபுக்கு தான் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக அவர் வந்துட்டு இருப்பாரு. அப்பவுமே வந்து இவ தங்கச்சி அவ பிரதர் எல்லாருமே வந்து ஹீரோயினை வந்து தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. சும்மா என் மேல பழி போடாதீங்கம்பாங்க. இங்க பாரு இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமுமே வந்து பிடிவாதமா தான் இருக்கா, நீ ஒழுங்கா எப்போ சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எல்லா சொத்தும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ தம்பி அவங்க அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்டவ போய் என்ன பண்ணுவானா, இங்க பாரு ஒழுங்கா நீ இங்க இருந்து போயின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அடிச்சிருவா. அங்க கேக்குமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப இவர் பார்த்து ஹீரோயினை பார்த்து வந்து ஷாக் ஆயிடுவாரு. பாரு பெரிய பிரதர் பாரு உனக்காக கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கிரீமை ஃபுல்லா ஹீரோயினை பிடிச்சி தேய்ச்சிருவாங்க. கடைசியில ஹீரோ வந்துருவாரு. உனக்கு வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் ரிப்போர்ட்டை வந்து தூக்கி போடுவாரு. இந்த ரிப்போர்ட்டை நீ பாரு உனக்கு தான் எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, இவளுதான் தெரியும் தப்பான லேடி, எத்தனை பேத்து கூட சேர்ந்து எய்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்து இன்னமுமே தப்பா பேசுவாங்க. பாட்டியுமே வந்து நம்பவே மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேத்துக்கு தான் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன எனக்கு தான் எய்ட்ஸ் இல்ல, உன் ஃபேமிலிக்கு உன் ஒய்ஃபுக்கு தான் எய்ட்ஸ் இருக்கு, அதனால வந்து அவ சொத்து எல்லாம் கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் தம்பி வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்படியாப்பட்ட உமன்லாம் இது பண்ண வேணாம் அப்படின்பாங்க. அப்பதான் வந்து ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு எய்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எல்லா சொத்தையுமே எனக்கு கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில பிரஸ் வேற வந்துடும், என்ன இங்க நடக்குது, இவங்க உண்மையாவே எய்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இங்க வேற அவங்க குடும்பத்துக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சித்திக்காரியுமே வந்து ஹீரோ நம்ப தான் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து என்னால உங்களுக்கு வீணா கஷ்டம் தானேம்பாங்க. இங்க பாரு உன் தப்பு எதுவுமே இல்ல, நான் வந்துட்டு இவங்க எல்லாருமே சொத்துக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க, நீ எது கவலைப்படாத அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்ப எனக்கு எய்ட்ஸ் இருக்காம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே உனக்கு எய்ட்ஸ் இருந்தாலுமே நான் உன் கூட இருந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பனா இவ்வளவு இன்டீசென்டான உமனை வந்து எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இவளுக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்ல, பிரைவேட் லைஃப் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுமே வந்து மைக்க புடிங்கிட்டு இப்படியாப்பட்ட குழந்தை எனக்கு தேவையே இல்ல, இவ வளர வளர எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப அசிங்கம், எங்க குடும்பத்துக்கு கேவலம், இனிமேல் இவளுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு ஒரே பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து வாய மூடு, இப்ப என்னன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. இங்க இருக்கிற மார்க் எல்லாமே வந்து உனக்கு பர்த் மார்க் வந்து அது வந்து காட் கொடுத்த மார்க்னு நினைச்சுக்கோ அப்படிம்பாங்க. இது எல்லாமே வந்து ஏதோ மேஜிக்காக தானே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, ஒருவேளை இவளுக்கு எய்ட்ஸ்
இருக்குன்னு தெரிஞ்சா என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். அதே உனக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீ உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுப்பியான்னு அவர் தம்பியை கேட்டிருப்பாரு. அவன் தம்பியுமே சரி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவன் தம்பியுமே வந்து சரி விடு, எப்படியா இருந்தாலும் நீங்க தானே வெளியே போக போறீங்க, எல்லா சொத்தையும் எனக்கு தான் கிடைக்கட்டும், அப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் தம்பியுமே வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பா. அவ தங்கச்சி மாமியார் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியே துரத்தணும், எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ட்ரீட்மெண்ட் நடக்காத மாதிரி பண்ணிடுறேன்பாங்க. அவ பாட்டியுமே வந்து நீ ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கேன்பாங்க. அப்ப அங்க வந்திருக்கிற ஹேங்கர்க்குலாம் என்னன்னா அவங்க ஷேர் வந்து 20% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க வந்து ஹீரோயினாலதான் லாஸ் ஆயிடுச்சுன்பாங்க. கடைசியில வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வந்துடும். என்னன்னா தம்பிக்கும் தம்பி ஒய்ஃபுக்கும் தான் வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க ஃபேக் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்டா கூப்பிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம டாக்டரோட சீல் இருக்கும்பாங்க. கடைசியில அவன் தம்பி போய் அவன் ஒய்ஃப் அடிப்பான், என் ஒன்னாலதான் எனக்கும்பாங்க. அதெல்லாம் இல்ல, ஒன்னாலதான் எனக்கும் சொல்லிட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி வேற ரெடி பண்ணிப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானா, உனக்கு வேற யாரு கூட கனெக்ஷன் இருந்தா எய்ட்ஸ் வந்துருச்சு, யார வச்சிருக்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுருவாங்க. அதுக்கு வந்து இங்க 2 பேரும் அப்போதான் ஒரு நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க பாருங்க கேமரால இதா இருக்கு, இவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது இவங்களுக்கு தான் வந்து அந்த மெடிசன் போடலான்னு இருந்தாங்கம்பாங்க. அதனால அவங்க மாமியார் போட்டு அவள் அடிக்க, அவ போட்டு அவ மாமியார் அடிக்கன்னு சொல்லிருப்பாங்க. இப்படியாப்பட்ட பையனை வச்சுட்டு இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவன் கோவத்துல வந்து அவன் ஒய்ஃபை போட்டு வந்து அடிச்சிருவான். அப்ப அந்த தம்பிக்காரனுக்கு வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவான். எந்திரி எந்திரிம்பாங்க. அப்பதான் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு எதுவுமே மூச்சே இல்ல, மேபி இருந்தா கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாடி ஃபுல்லா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவ எந்திரிச்சதுக்கு அப்புறமே வந்து பைத்தியம் மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவான். நான் கடைசியா வின் ஆயிட்டேன், நான் தான் இந்த குடும்பத்துக்கு எஜமானி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பா. எல்லாமே அம்மா பண்ணன தப்பு தான் பாங்க. இப்பொழுது என்ன யூஸ், நீங்க இப்படிதானே சின்ன வயசுலயுமே வந்து எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எல்லா சொத்தையுமே எழுதி வாங்கணும்னு நினைச்சீங்க, நான் ஆக்சிடென்ட்ல இருக்கும் போதுமே வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு என்ன நினைச்சீங்க, எனக்கும் பாய்சன் வைக்க தானே பாத்தீங்க, இப்ப பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சும்பாங்க. அதெல்லாம் இல்ல, உனையுமே நான் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொலை பண்ண போவாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் போய் கொடுத்து இவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரு, தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடும். அந்த கிராண்ட் மதர் தான் வந்து ஹீரோயினை வந்து நான் வயசான காலத்துல தெரியாம பேசிட்டே மன்னிச்சிருப்பாங்க, இது உங்க தப்பெல்லாம் இல்ல, அவங்க தப்பு தான், உங்க நிலைமை புரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இனிமேல் எங்க குடும்ப சொத்து இவங்க 2 பேருக்கு அப்பெல்லாம் இருந்ததா பாத்துப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து தான் வந்து நல்லவங்க மாதிரி, எங்களுக்கு தெரியும் நீ ஒரு நல்ல பொண்ணு, இப்படியாப்பட்ட பொண்ணு தங்கச்சி மேலதான் தப்பு இது அதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நம்மளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்ல, உங்களுக்கு ஒரே பொண்ணு தான் சொன்னீங்க, இப்ப வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறீங்கம்பாங்க. அதனால ஹீரோ வந்து இவங்க 2 பேரையுமே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி விட்டுருவாரு. துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாரு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்பனா கிண்டர் கார்டன்ல வந்து, அப்ப கிண்டர் கார்டன்ல அப்ப ரன்னிங் நோஸ்ல இருந்தது நீங்க தானவா அந்த சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, உன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே சந்தோஷமா வந்து ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பர்த் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து குடும்பமா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. என் குடும்பம் பேத்திக்கு மட்டும் ஏதாவது பண்ணேன்னா எலும்பெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து சேர்ந்துருவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.